வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு வழக்கம் போல் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 நாள் லீவ் இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டு காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுத்து பசங்களுக்கு அனுப்பிட்டு இட்லி சாம்பாரும் காலைல டிஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு பசங்களை அனுப்பிட்டு இப்போ தான் கிச்சன் வேலைக்கே வந்திருக்கேன். எல்லாம் அப்படியே கிடந்தது. மற்றபடி பெட்ரூம் ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணி பெருக்கி வச்சுட்டு அப்புறமா அந்த கிச்சன் மேடையை மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிடணும். காலையில் வச்ச சாதம் இருக்கிறதுனால மதியத்துக்கு மாங்காய் போட்ட சாம்பாரும் அப்புறம் பாவக்காய் காரத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போதுமே பசங்களுக்கு லீவு வீட்டில் இருந்துச்சுன்னா வீடு ரொம்ப மோசமாக தான் கிடக்கும். அப்படி எல்லாம் அப்படியே எடுத்து போட்டு வச்சுருவாங்க பசங்க. அது எல்லாம் அவங்க ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு தான் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி வைக்கணும். அது ஸ்கூல் முடிஞ்சு போகிற அன்னைக்கு சரியான வேலை இருக்கும். ஏன்னா பசங்க ட்ராயிங் பண்ணுறேன் கிராஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கிச்சனில் பாத்திரமும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா எப்பொழுதுமே காலைல சாதம் பண்ணேன்னா அதிலே ஒரு லைட்டாக தோசை அப்படின்னா லைட்டாக பாத்திரங்கள் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி இட்லி சாம்பார் இதுமாரி கொஞ்சம் ஐட்டங்கள் அதிகமாக பண்ணதுனால கொஞ்சம் பாத்திரமும் நிறைய சேர்ந்துடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு தான் ஒட்டுக்காக எல்லாத்தையும் கழுவி வச்சிடணும். ஏன்னா இப்போ சாம்பார் வைப்போம், அப்புறம் ஒரு பொரியல் பண்ணுவோம், அந்த பாத்திரமும் சேரும். அதையும் சேர்த்து ஒரே தடவை கழுவிடணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வீட்லேயே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். க்ளீனிங் வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிடும். இதே போல் தாங்க போயிட்டே இருக்கும். எப்படியாச்சும் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க, ஸ்கூல் போயிட்டாங்க, சரி நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது கிடைக்கப்பட்ட டயத்தில் ஐயோ வேணாமே வீட்டிலே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஆகிடுது. உங்களுக்கெல்லாம் அது போல் தோணுமான்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த இது கிடைக்கிற வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக இருக்கும். அப்புறமா அது இது கிடச்சிரும், நம்ம போய் ட்ரை பண்ணால் கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வேணாமே வீட்டில் இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. படிக்கும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் ஆசை இருந்தது. கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் பிறந்தோன்னே அதுங்களை பார்த்துக்கிறதுலே அப்படியே டைம் போயிடுச்சு. இப்போ திரும்பி பார்க்கும்போது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்த மாதிரி ஜீரோவாக இருக்க மாதிரி கில்ட்டாகவும் ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு நம்மளால் எந்த ஒரு உபயோகமும் இல்லாத மாதிரியும் தோணுது. என்ன செய்கிறதுனே புரியல மக்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியோ போயிட்டுருக்கு. அது இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது. பசங்க ரொம்ப நாள் எப்போதுமே வீட்டில் போய் கூட்டிகிட்டு வருவாங்க பசங்களை. இப்போ நான் பிக்கப் பண்ணிட்டு வரதுனால நம்ம பஸ்ஸில் தான் போயிட்டு கூட்டிகிட்டு வருவேன். அதனால் பஸ்ஸில் போவாங்களா எல்லோரும் வேலைக்கு போயிட்டு போகும்போது தான் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. நம்ம மட்டும் வீட்டில் தண்டமாக இருக்கா மாதிரி இருக்குது. வீட்டு வேலைலாம் செய்கிறோம் தான், இருந்தாலும் நம்மளால் ஒரு கஷ்டப்படுற டைமில் ஒரு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ வீட்டுக்கு ஏதோ தேவையானதை வாங்கணும் அப்படிங்கும்போது நம்மளால் எதுவும் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா என்ன தான் நமக்கு தேவையான பொருட்கள் தேவையானது எல்லாமே கிடைச்சாலும் அந்த பணம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம கையில் இருக்கவே இருக்காது. நமக்கு ட்ரெஸ் வேணுமா வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வேணுமா வாங்கி கொடுப்பாங்க, மற்றபடி வெளில கூட்டிகிட்டு போகணுமா எல்லாமே கிடைக்கும். ஆனால் கையில் காசுங்கிறது மட்டும் இருக்காது. எல்லாமே கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்கும். நம்ம எப்போதுமே அதை அப்போலாம் ஒரு தெரியாமல் இருந்தது. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். ஏதாவது வேலைக்கு போகணும் அப்படின்னா இப்போ ஒரு பயமும் இருக்குது. ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு படித்து டிகிரி முடித்து, அதோடய கேப் இவ்வளோ வருஷம் இருக்குது. இப்போ போயிட்டு ஒரு வேலையை ட்ரை பண்ணால் நம்மளால் முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கமும் இருக்குது. அப்படியே தயங்கி நான் விட்டுடுறேங்க. இந்த ஒரு வருஷமாக நான் வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். முயற்சி பண்ணி அந்த கிட்டக்க போயிட்டோன்னா ஒரு பயத்தினால அப்படியே வந்துடுவேன்.
நம்மளால் முடியாது, நம்மளால் இதை செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் மீடியம், அப்புறம் படித்தது டிகிரியும் தமிழ். அப்படி இருக்கிறதுனால அவங்க இங்கிலீஷு வந்துட்டு படிப்போம், எழுதுவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த பேசுகிறது மட்டும் வராது. அது ஒரு தயக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க வந்து வீட்டில் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க எல்லாம் பண்ணும்போது அவங்கள்ட்ட பதில் சொல்கிறதுக்கு கூட ஒரு தயக்கம். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா இதுவாகிடுமோன்னு அந்த தயங்கி நம்மளோட தயக்கம் தாங்க நமக்கு ஒரு பெரிய எதிரியாகவே இருக்கும். நம்மளால் வந்து நம்ம வேறு யாரும் நமக்கு எதிரி கிடையாது. நம்ம தயக்கம், நம்மளால் செய்ய முடியாது, நம்ம பண்ணுனா சரி வராது, சரியாக இருக்காது, யாராவது எதை நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் நம்மளுடைய எதிரியே. அந்த குணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளை வளரவே விடாது. அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இன்னமும் அந்த தைரியம் வரவே மாட்டேங்குது. ஒரு பயம், மற்றவங்கள போயிட்டு ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு தயக்கத்துலேயே இப்படியே தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, எதுவுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் நம்ம இந்த யூடியூப் சேனலாச்சும் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே போடலாம் அப்படின்னா ஃபேஸ் காட்டுறதுக்கு பயமாக இருக்குது, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம குரல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட் போடுவாங்க. இந்த மூஞ்செல்லாம் யூடியூப்பில் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லியும் இது பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டிலலாம் வந்துட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் மேக்கப்லாம் பண்ணிட்டுலாம் பாத்திரம் கழுவ முடியாதுங்க, வீடு பெருக்க முடியாது. அப்போது இந்த அழுக்கு நைட்டி இப்படியே தான் இருந்துக்கணும். அது மாதிரி இருக்கிற நம்ம வந்துட்டு இப்போ இந்த வீடியோக்காக டக்குன்னு ஒரு இது மாறி ஆஃபீஸ் போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு போய் பாத்திரம் கழுவுறத போய் வீடியோ எடுத்து போட முடியுமா? முடியாது. ஆனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம போடுற வீடியோ எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதும் கட்டாயம் இல்லை, பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனால் இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்குது அப்படின்னு ஒரே ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். உண்மையாகவே சொல்லுவாங்க, யாரையும் என்ன சொன்னாங்கன்னா நம்ம நினச்சதை செய்வோம் நம்ம சொல்லலாம். ஆனால் யாராச்சும் ஒரே ஒரு சின்ன ஒரு பாராட்டு கிடைக்கும்போது அதோட இதுவே வேறு தான். யாராச்சும் ஒருத்தவங்க பண்ண நம்ம ஒரு வீட்டிலே ஒரு சமையல் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு வச்சுற சமையல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அன்றைக்கி ஒரு ஃபீலிங்கே வேறையாக இருக்கும். அதுவே நல்லா இல்லைன்னு நம்ம டெய்லி சமைக்கிறது தான், நம்ம சமைக்கிறது சாப்பிட்றவங்க தான். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு குறை சொன்னாலும் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம சரியாக தானே பண்ணோம், சரியாக தானே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தாங்க நம்ம வந்துட்டு நம்மளை ஒரு சின்ன ஒரு குறை சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நினைப்பாங்களேன்னு அவங்களுக்கு எப்படி டக்குன்னு ஆனால் ஈஸியாக வந்து ஒரு திட்டி ஒரு கமெண்ட் போட்டுடலாம். அதாவது ஏதோ ஒன்று திட்டினா கூட பரவாயில்ல, நம்ம நல்லா இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் குரல் நல்லா இல்லை அப்படி ஏன்னா அது நம்மளுடைய இதை வந்து மாற்றிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவங்க வந்து குறை சொல்கிறது. இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, இதை மாற்றிக்குங்க அதை மாற்றிக்குங்கன்னு சொல்லும்போது வேறு, உங்கள் மூஞ்சி சரியில்லை, உங்கள் குரல் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா அது கடவுள் வந்து இந்த ஜென்மத்தில் நமக்காக கொடுத்த ஒரு வாரம், அவ்வளோதான். நீ இப்படி தான் பிறக்கணும், நீ இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிறக்கும்போது வேணால் எப்படி வேணாலும் பிறந்துக்கலாம்னா வாழ்க்கையை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். என்ன தான் வந்து கிராமத்தில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் சிட்டிக்கு வந்தால் சில பேர் மாறிடுறாங்க. ஆனால் எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு சிட்டி வந்து எந்த ஒரு மாற்றம் போடல. அதுக்கு காரணம் வந்து நம்ம வீட்டிலே இருக்கிறது தான். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு வேலைக்கு போயிருந்தோன்னா கண்டிப்பாக நம்மள்ட்டையும் மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனால் அப்போ யோசிக்கல. இப்போ வயசும் போயிடுச்சு, காலமும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்கிறது? இப்படியே காலத்தை ஓட்டிடணும், இல்லைன்னா இதுலேருந்து ஒரு மாற்றம். ஆனால் மாறணும்னு நினச்சா ஒரு செகண்டு தான், டக்குன்னு நம்ம மாறிடலாம். முயற்சி தான் பண்ணணும். அந்த முயற்சி பண்ணுறதுக்கு தைரியம் வரமாட்டேன்னுது. பார்ப்போம் என்னெல்லாம் செய்யலான்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் எதுவும் திட்டிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எதெல்லாம் மாற்றிக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது டிப்ஸு சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.